வணக்கம். இன்று விசேட செய்தி ஒன்றுடன் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்று காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றப்புலனாய்வு துறையினருக்கு ஒரு வாக்குமூலம் வழங்க சென்றவிடத்து கைது செய்யப்பட்டு இன்று பின்னேரம் அளவில் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இவருடைய வழக்கு இன்று பின்னேரம் போல் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இப்பொழுது 10 மணி அளவில் அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது அவரை இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி கோட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இவருக்கான வழக்கு இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 386 388 பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனால் இது பொது சொத்துக்கள் பொது உடைமைகள் சட்டத்தின் கீழ் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனால் இவருக்கு பிணை கிடைப்பது மிக கடினம் என்று முதலே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், முதலும் என்னுடைய காணொலியில் நான் இது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 2023ஆம் ஆண்டு அவர் உத்தியோகபூர்வ விஜயம் என்று கூறி தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் பிரித்தானியாவிற்கு. அந்த விஜயத்தில் அவர் மேற்கொள்ளும் போது கிட்டத்தட்ட 10 பேருக்கிட்ட அவரோடு சென்றிருந்தார்கள். இதனால் கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கத்துக்கு 186 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட இழப்பை ஏற்படுத்தியிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அது தொடர்பான விசாரணை தான் இன்று கோட்டை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை முடியும் வரை இந்த சட்டத்தின் கீழ் உண்மையாக விசாரணை முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்க முடியும். இல்லாவிட்டால் ஸ்பெஷல் கேஸில் தான் அவருக்கு பெயில் வழங்க முடியும் என்று சொல்லப்பட்ட சில சட்டத்தணிகள் கூறுகின்றார்கள். இது எப்படி இருப்பினும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்ன நடக்குது என்று நாங்கள் பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக்கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.